இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து ஒரு அருமையான ஜாப் அப்டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழனி முருகன் கோயிலிருந்து மொத்தமாக 296 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை சடனாக இவ்வளோ வேக்கன்சி அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட வயது வரம்பு என்ன இருக்கணும், என்னென்ன படித்தவங்கலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் வயது 18லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 இந்த தேதியில் உங்கள் வயசு 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே தேதிக்குள்ளே 45 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க, மொத்தம் சேலரி எவ்வளோ இருக்குது, கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இளநிலை உதவியாளர் அப்படின்னா அவங்களுக்கு மொத்தமாக 7 வேக்கன்சி இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா 18,500லேருந்து 58,600 வரைக்கும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ சீட்டு விற்பனையாளர், சத்திரம் காப்பாளர் இவங்களும் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். சீட்டு விற்பனையாளருக்கு 13 வேக்கன்சியும் சத்திரம் காப்பாளருக்கு 16 வேக்கன்சின்னு சொல்லி இருக்குது. அவங்களுக்கான சேலரியும் பார்த்திங்கன்னா 18,500லேருந்து 58,600 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுகாதார மேஸ்திரி கேட்டிருக்கிறாங்க. சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் இப்படி தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற இடத்துல போய் நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதை தான் அவங்க தனியாக மலைக்கோயில் உப நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ காலி பணியிடங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 30 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஆசிரியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் பள்ளிக்கு ஆசிரியர் தேவைப்படுறாங்க. அவங்களோட ஸ்டார்டிங் சேலரி 35,900லேருந்து 1,13,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி மாறுபடும். அவங்க மினிமம் 5 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டீச்சிங்கில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து உள்துறை காலி பணியிடங்களை அத்தியானப்பட்டார், அர்ச்சகர் அவங்களையும் கேட்டிருக்காங்க. அடுத்து நாதஸ்வரம், தவில், தாளம், மாலை கட்டி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நாதஸ்வரம், தவில், தாளம் இதில் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 2, 2, 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மியூசிக் ஸ்கூலில் சர்டிஃபிகேட் இருக்கணும். நாதஸ்வரம், தவில், தாளம் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ மாலை கட்டியாக இருந்தால் அவங்களுக்கு இப்போ சாமியை நல்லா அலங்கரிக்கிற மாதிரி மாலை நல்லா கட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 10,000லேருந்து 31,500 வரைக்கும் அவங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 296 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அஃபிஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு டைம் போய் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு அது சரியாக வருமா, என்ன போஸ்டிங் சரியாக வரும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் நேர்லையும் போய் அவங்களோட ஆஃபீஸில் உங்களோட சர்டிஃபிகேட்டை எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட்லேயும் அனுப்பலாம். அதுக்கான தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/1/2025 மாலை 5:45 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் நியர்பை இருக்கீங்க பழனியில் அப்படின்னா அவங்க அலுவலகத்துக்கு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே போய் சேர்ந்துருக்கணும். தபால் மூலமாக அப்ளை பண்ணுறவங்களும் அவங்களுக்கு இந்த டைமில் போய் சேர்கிற மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களோட போஸ்டெல்லாம் அனுப்ப வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அட்ரஸையும் சரியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். நம்ம மேலே பார்த்த மாதிரி 1/7/2024 இந்த தேதியில் 18 வயதுலேருந்து 45 வயதுக்கு உட்பட்டவராக தான் இருக்கணும். அடுத்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ணணும். இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக நம்ம அப்ளிகேஷன் அனுப்பணும். இப்போது ஒரு போஸ்டிங்கில் எனக்கு என்னோடய கல்வி தகுதிக்கு 5 போஸ்டிங் சரியாக இருக்கும், நான் 5ல் எதுனாலும் எனக்கு ஓகே, எதுவாவது ஒன்று கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா 5 அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் 5லையுமே தனித்தனியாக ஜெராக்ஸ் இணைச்சி அதில் அட்டாச்டட் சைனும் வாங்கி நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். 5 கொரியராக சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறத மொத்தமாக மென்ஷன் பண்ண முடியாது. இந்த அட்டாச்டட் சைனை எதுக்கு வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேரடியாக அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை பார்க்க முடியாது. ஸோ செராக்ஸ் ஏதாவது ஃபேக்காக அனுப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அட்டாச்டட் வாங்க சொல்லியிருக்காங்க. க்ரீன் கலர் பென்னிட்டு சைன் போடுற எல்லாருமே அட்டாச்டட் சைன் பண்ணலாம். உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அப்படி இல்லைன்னா
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க சைன் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரிஜினலையும் கொண்டு போகணும், ஜெராக்ஸையும் கொண்டு போகணும். ஒரிஜினலை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜெராக்ஸில் அவங்க சீல் வச்சு சைன் பண்ணுவாங்க. அடுத்து உங்களோட ஏஜ் ப்ரூஃப்காக நீங்கள் டிசியை ஜெராக்ஸ் எடுத்து இணைச்சிட்டா போதும். தனியாக வந்து பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபுல்லாக நீங்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். இடையில ஏதாவது ஒரு காலம் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது, அப்படி இருந்தால் ரிஜெக்ட் ஆயிருங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த காலம் வந்து நான் அப்ளை பண்ண தேவையில்லை, ஏதாவது எனக்கு தேவைப்படாத டீட்டெயில்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா அதில் வந்து ஜஸ்ட் ஒரு டேஷ் கொடுத்துருங்க. நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க சொல்கிற இடத்துல போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் மேலே எந்த விதமான கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும். அது எல்லாமே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தா போதும். அடுத்ததான் நீங்கள் கொரியர் போஸ்ட் பண்ணும்போது அந்த கொரியர் போஸ்ட் பண்ணுற அந்த மேல் கவரில் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நல்லா பெருசாக எழுத சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் வரும், அவங்க வந்து ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்து என்ன போஸ்டிங்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி மேல் கவரில் எல்லாரும் எழுதி விட்டுட்டாங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்க இல்லை இதுக்கு முன்னாடி கோயிலில் வேலை செஞ்சவங்க ஏதாவது பிரச்சனை காரணமாக அவங்கள டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பழனி நியர்பையில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அலுவலகத்திலே போய் 50 ரூபாய் செலுத்தி உங்களுக்கான அப்ளை ஃபார்மாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து அஃபிஷியல் லிங்க்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்ததான் நீங்கள் கொரியர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பிளெயின் கொரியர் கவரை வாங்கி அதில் 25 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி 2 அட்ரஸில் உங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற கொரியரில் உள்ளே இணைச்சி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பணும்னா நீங்கள் அனுப்புன அந்த பிளெயின் கொரியர் கவரில் தான் வாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. 2 அட்ரஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க, அதனால் ஃப்ரம் அட்ரஸில் அவங்க கோயிலோட சீல் பண்ணி அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதனால் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கொரியர் கவர் ஒன்று கண்டிப்பாக அட்டாச் பண்ணி விட்ருங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த விண்ணப்ப படிவம் எல்லாமே 5:45 மணிக்குள்ளே போய் சேரணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொன்ன அந்த தேதி 8/1/2025 போய் சேர்ற மாதிரி நீங்கள் கொரியர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி போன வருஷமும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. நான் அப்ளை பண்ணி 6 மாதம் ஆச்சு, இல்லை 1 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்ன வரைக்கும் இன்டர்வியூ வாங்கன்னு சொல்லி எந்த ரெஸ்பான்ஸும் வரலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கே கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. இவங்க புதுசாக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கல்ல, நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுக்கு அப்புறமா புதுசாக போகிற அப்ளிகேஷன் மட்டும்தான் அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கால் லெட்டர் வந்திருக்கும். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பியிருப்பாங்க. ஸோ யார் அவங்களுக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ போன வருஷம் இந்த மாதிரி அப்ளை பண்ணவங்க இன்னும் ரெஸ்பான்ஸ் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா புதுசாக அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த தடவை ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளை ஃபார்ம் வந்து இருக்குது, இதுதான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ காப்பி ஒன்று ஒட்ட சொல்லியிருக்காங்க. அதுலேயும் உங்களோட சைன் இருக்கணும். அடுத்து உங்களோட நேம் ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து உங்களோட கார்டியன் நேம் ஃபில் பண்ணணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குதோ அதை ஃபில் பண்ணி உங்களோட ஸ்கூல் டிசியை இணைச்சி விட்ருங்க. அடுத்ததாக வந்து மேலா ஃபீமேலாங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிற 12 டிஜிட் நம்பரையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதோட ஜெராக்ஸும் நீங்கள் இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உங்களோட மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடியும் கொடுக்கணும். அடுத்ததாக மதம் என்ன அப்படிங்கிறத எழுதியிருக்கணும். நம்மளோட காஸ்ட் சர்டிஃபிகேட்டும் இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து 18 வயதுலேருந்து 45 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அது வந்து எஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. கல்வி தகுதிக்கான சான்றிதழ் எல்லாம் இணைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ் கொடுத்தலாம். இதர தகுதிகள் எதுவும் இருந்துச்சுன்னா இணைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து டைப் ரைட்டிங் அந்த அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அதை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் உங்களோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் 1/12/2024 அப்புறமா
புதுசாக நன்னடத்தை சான்றிதழ் வாங்கி அதை இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட லாஸ்ட்டாக எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ இல்லை லாஸ்ட்டாக எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்களோ அங்கே இருந்து தான் வாங்கி அனுப்பிச்சிருக்கணும். உங்கள் மேலே போலீஸ் கேஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் இல்லைன்னு போடுங்க. ஆமுன்னு சொல்லி போடுற சுச்சுவேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணாதீங்க. அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க, ஏதாவது போலீஸ் கேஸ் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கி அதோட ஜெராக்ஸ் இணைச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சைன் போட்டுருங்க. அடுத்து வந்து டேட்டு பிளேஸும் போட்டுருங்க. இதில் ஏதாவது ஃபில் பண்ண தேவையில்லை, இது வந்து எனக்கு சம்மந்தப்படாததாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பிளெயினாக விடாமல் ஜஸ்ட் ஒரு டேஷ் போட்டு முடிச்சிருங்க, அவ்வளோதான். இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நான் போடுற வேலைவாய்ப்பு தகவலாக இருக்கட்டும் இல்லை இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும். வேலை தேடுற நண்பர் யாரோ ஒருவருக்கு இந்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, உங்களோட இன்டர்வியூ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் அடுத்து ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.